அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய கைதானவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். பாஷா பரோலில் இருந்து வந்த நிலையில் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, கோவை குண்டுவெடிப்பு வழக்கின் முக்கிய குற்றவாளியாக அல்லுமா இயக்க தலைவர் பாஷா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 58 பேர் உயிரிழந்தார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான பாஷாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். சமீபத்தில் உடல்நிலைக்காக பரோலில் வந்திருந்த அவர் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிறுநீரக மற்றும் இருதய பாதிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பிற்பகலுக்கு பின்னர் அவரது உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அவரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவித்த நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் பாஷாவை அவரது உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். வீட்டில் வந்து வெண்டிலேட்டர் அகற்றப்பட்ட நிலையில் மாலை 6:20 மணி அளவில் பாஷா உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலானது உக்கடம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் பாஷாவது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதிச் சடங்குகள் நாளை நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.